பிராண்டி செய்திகள் 1991 47,000 கிலோ தங்கத்தை ரகசியமாக இங்கிலாந்துக்கு அனுப்பிய இந்தியா. நாட்டை உலுக்கிய மெகா பொருளாதார நெருக்கடி. $405 மில்லியன் கடனுக்காக ரிசர்வ் வங்கி எடுத்த அதிரடி முடிவு. இந்திய பொருளாதார மாற்றத்தின் மரண மாஸ் பின்னணி. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 16, 2026. நம்ம தவக அமைச்சரவையோட இலாக்காக்கள் ஒதுக்கீடு வெளியாகி கோட்டையே பரபரப்பாயிருக்கிற இந்த நேரத்துல நம்ம இந்திய வரலாற்றையே மாற்றி எழுதின ஒரு மாசான வரலாற்று சம்பவத்தை இப்ப பார்க்க போறோம் பாஸ். 1991 இந்தியாவுல வெறும் 2 வார இறக்குமதிக்கு மட்டுமே அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்தப்போ பொருளாதாரத்தை காப்பாத்த நம்ம ரிசர்வ் வங்கி 47,000 கிலோ தங்கத்தை ரகசியமா விமானத்துல இங்கிலாந்துக்கு அனுப்பி அடமானம் வச்ச கதை தெரியுமா பாஸ்? இதோ அந்த துணிச்சலான டாப் 7 வரலாற்று அப்டேட்கள். வெற்று பாத்திரமான அந்நிய செலாவணி 2 வார காலக்கெடு. 1991 வாக்குல இந்தியாவோட அந்நிய செலாவணி வையிருப்பு வெறும் $1.2 பில்லியன் குறைஞ்சு போச்சு பாஸ். இந்த மிக குறைந்த தொகையை வச்சு வெறும் 2 வார காலத்துக்கு மட்டும்தான் வெளிநாடுகள்ல இருந்து அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய முடியும்ன்ற இக்கட்டான நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டது. 2. 47,000 கிலோ தங்கம் ரகசியமாக இங்கிலாந்துக்கு ஏர்போர்ட் வழி பயணம். நாட்டின் வெளிநாட்டு கடன் செலுத்தும் பொறுப்புகள்ல தவறி சர்வதேச அளவுல அவமானம் ஏற்பட்டுடக்கூடாதுன்னு ரிசர்வ் வங்கி RBI ஒரு மெகா முடிவை எடுத்தது பாஸ். அதன்படி சுமார் 47 டன், அதாவது 47,000 கிலோ தங்கத்தை ரகசியமா ஏர்லிஃப்ட் செஞ்சு விமானம் மூலமா இங்கிலாந்துக்கு அடமானம் வைக்க அனுப்பி வச்சாங்க. 3. $405 மில்லியன் அவசர கடன். ஆளுவர் வெங்கடரமணன் வியூகம். அப்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த வெங்கடரமணன் தலைமையிலான RBI பல அவசர தீர்வுகளை ஆராய்ந்துதான் இந்த துணிச்சலான பிளான போட்டாங்க பாஸ். இந்த 47,000 கிலோ தங்கத்தை வெளிநாட்டு வங்கியில அடமானம் வச்சது மூலமா இந்தியாவுக்கு $405 மில்லியன் அவசர கடன் கைக்கு கிடைச்சது. 4. தேசிய அவமானமாக கருதப்பட்ட தங்கம் அடமானம். இந்தியாவை பொறுத்தவரை தங்கம்ன்றது வெறும் உலோகம் கிடையாது பாஸ். அது நம்ம மக்களோட பாதுகாப்பு, பெருமை மற்றும் உணர்வுகளோட அடையாளம். அதனால அரசாங்கம் இப்படி தங்கத்தை ரகசியமா வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அடமானம் வச்ச விஷயம் வெளியே வந்தப்போ அது சிலர் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியாகவும் தேசிய அவமானமாகவும் கருதி பேசினாங்க. 5. பறிமுதல் செய்யப்பட்ட 20 டன் தங்கமும் விற்றனை. நெருக்கடி அதோட நிக்கல பாஸ். வெளிநாட்டு நாணயத்தை அவசரமா திரட்ட வேண்டிய கட்டாயத்தில இருந்ததால கஸ்டம்ஸ் உள்ளிட்ட துறைகளால் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு வசம் இருந்த மேலும் 20 டன் தங்கத்தையும் விற்று கூடுதலாக $215 மில்லியன் திரட்டியது அப்போதைய அரசு. 6. சந்திரசேகர் இடைக்கால அரசின் மரண மாஸ் தைரியம். இந்த அதிரடி தங்கம் அடமான நடவடிக்கைக்கான ஆலோசனைகள் எல்லாமே சந்திரசேகர் பிரதமராக இருந்த காலத்திலேயே, அதாவது நவம்பர் 1990 முதல் ஜூன் 1991 தொடங்கப்பட்டு விட்டது பாஸ். அது ஒரு இடைக்கால அரசாக இருந்தாலும் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாத்த அந்த அரசு மிகுந்த ஞானத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தி அனுமதி கொடுத்ததுன்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. 7. நரசிம்மராவ் அரசின் மெகா பொருளாதார சீர்திருத்தம். இந்த அவசர கங்கமடமான நடவடிக்கைதான் இந்தியா உலக அரங்கில் திவாலாகிறதிலிருந்து காப்பாத்துச்சு பாஸ். அதுக்கப்புறம் ஜூன் 21 பொறுப்பேற்ற பிரதமர் PV நரசிம்மராவ் மற்றும் நிதியமைச்சர் மன்மோகன் சிங் தலைமையிலான புதிய அரசு தாராளமயமாக்கல் உள்ளிட்ட மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டுவர இதுவே அடித்தளமாக அமைந்தது. அன்னைக்கு நாடு தத்தளிச்சப்போ அவமானத்தை பார்க்காம தங்கத்தை வச்சு சாம்ராஜ்யத்தையே மீட்டெடுத்த ரிசர்வ் வங்கியின் இந்த மாஸ்டர் பிளான பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு மாஸ் படத்துல சொன்ன டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். தோல்வி பயம் வந்தா இருக்கிற எல்லாத்தையும் இழக்க துணியணும். அப்படி துணிஞ்ச நின்னா மட்டும்தான் இழந்த சாம்ராஜ்யத்தை விட இரட்டிப்பு பலத்தோட மீண்டும் சிங்கமா வந்து சிங்கார நாற்காலியில உட்கார முடியும் பாஸ். அன்னைக்கு இந்தியா எடுத்த அந்த அதிரடி தங்கம் அடமான முடிவுதான் இன்னைக்கு நாம உலக பொருளாதாரத்துல மாஸ் காட்டுறதுக்கு காரணம் பாஸ். இந்திய வரலாற்றின் இந்த மெகா திருப்பம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க போல்ட் கமெண்ட போடுங்க. நாட்டின் பல சுவாரஸ்யமான மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் வரலாற்று பொருளாதார அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. நெருக்கடியான நேரத்துல துணிச்சலா முடிவெடுத்து இந்திய பொருளாதாரத்தை நிமிர்த்திய நம்ம ரிசர்வ் வங்கியின் அந்த மாஸ் வரலாற்று மூவுக்கு ஒரு மரண மாஸ் விசில போடுங்க பாஸ். ஊரு விசில் போடுங்க. பாஸ்.